எல்லார் வீட்லேயும் இந்த பேன் கேக்லாம் பண்ணி அழகாக சாப்பிட்றாங்களே, நம்மளும் பண்ணலாம்னு சொல்லி ஒரு குப்பையை போக வேண்டிய பழத்தை காப்பாற்றி இதர பொருளெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா சாக்லேட் வேறு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சி சைடில் வச்சாச்சு. அடுத்த மதியானத்துக்கு என்கிட்ட இருக்க ஒரு முழு டப்பா சோயா சங்க்ஸை எப்படியாவது ஓரளவாட்ட காலி பண்ணணுங்கிறதான் இந்த மாதம் டார்கெட். ஸோ கிரேவி மாதிரியே பண்ணிவிட்டு சும்மா ஒரு முட்டையை போட்டு சோறை போட்டால் சோயா சங்க்ஸ் முட்டை சோறுன்னு டிஷ்னரிலே இல்லாத புது டிஷ் நம்மளே கண்டுபிடிச்சிருக்கோன்னு ரொம்ப பெருமையாக 5 நிமிஷத்தில் பண்ணி இறக்கியாச்சு. இந்த சோறு பொங்க தான் ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. சரி, இப்போ இந்த பேன் கேக்கை ஊற்றலான்னா மற்றவங்க பண்ணும்போது அது திருப்புறதே ஒரு அழகாக இருக்கும். ஆனால் நான் பண்ணுறதை பார்க்குறேன், அது ஒரு திணுசாக இருக்குது. இதில் வேறு மேலே அந்த ஹனினா வேறு போட்டினா அது ஓவராக தகட்டி ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறம் சோறு சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது சாப்பிட்ற அளவுக்குனா இல்லை நம்ம லியாண்டவங்க எதனா சாப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நேற்று வச்ச பருப்பு குழம்பு சூப்பராக பண்ணியிருந்தேன். அதை சூடு பண்ணி வச்சாச்சு. நான் பண்ண சோறுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் அது எந்த வடிவில் எப்படி இருந்தாலும் நான் தட்டு நிறையா வச்சு சாப்பிட்டுப்பேன். அதனால் சாயங்காலம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கலாம்னு சொல்லி முகத்தில் பூச வேண்டிய அனைத்து வகையான சாயங்களையும் போட்டுட்டு அச்சு முறுக்கு கொய்யாப்பழம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி ஓடிட்டேன்.